Hello friends, welcome to Vidya Views. காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி அவசரமா செய்யக்கூடிய ஒரு அவல் உப்புமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களால செய்ய முடியும். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துக்கிட்டேன். சிகப்பு அவல் தான், உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தா அதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 1ல இருந்து 1.5 வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டேன். 3ல இருந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேன்ல தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் விட்டுக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடான பிறகு உப்புமாவுக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா வதக்கிக்கோங்க. இப்ப இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை தேவையில்லை. இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா புரோட்டீன்ஸ் ஆட் ஆன மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இதை இன்னும் ரிச் லுக்கா மாத்த என்கிட்ட கொஞ்சமா முந்திரி பருப்பு இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேணானா விட்டுறலாம். பட் இதெல்லாம் நீங்க சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் போல ஆன உடனே நாம ஏற்கனவே தண்ணியில ஊற வச்சிருந்த அவலை நல்லா பிழிஞ்சு, தண்ணி எதுவும் இல்லாம இது கூட நான் சேர்த்துக்க போறேன். சிவப்பு அவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லெஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக்ஸ்க்கு இன்னுமே ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்ம வெறும் இட்லின்னு சாப்பிட்றது பதில், கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி வெங்காயம், அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஹைலி ஒரு பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் ஃபுட்டா மாறும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப நேரம் அடுப்புல விடணும்னு அவசியம் இல்லை. இது 1ல இருந்து 2 நிமிஷம் போல இருந்தாவே போதும். ஏற்கனவே நம்ம தண்ணியில ஊற வச்சிட்டதுனால டக்குன்னு வெந்துடும். ஸோ மேக்சிமம் இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இதை மூடி வச்சாச்சு. மூடி வச்சு ஒரு 1.5 நிமிஷம் தான், அதுக்கு மேல தேவையே இல்லை. எடுத்தீங்கன்னா சூப்பரா பொல பொலன்ட்டு உப்புமா ரெடி ஆயிடும். இப்ப அடுப்புல இருந்து இறக்குற ஸ்டேஜ்ல சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டுல செஞ்ச நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிட்டா சூப்பரான டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. இதை போகான்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.